இட்ஸ் a fake நியூஸ், டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் guy. he is fake. உளராதரா, உன் வேலை என்னமோ அதே பார்த்துக்கிட்டு போடா. ஏகப்பட்ட கமெண்ட் நான் போட்ட ஒரு வீடியோக்கு, அதுவும் இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் பற்றி போட்ட வீடியோ. பேசிக்கலி அது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் சரியாக தப்பாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. என்ன அப்படின்னா, நிறைய பேர் தெரிஞ்சும் வேணும்னே கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நான் கண்டுக்க போகிறதும் கிடையாது, கவலைப்பட போகிறதும் கிடையாது. என்னோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் 182 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் ஃபினான்ஷியலில் இருக்கணும் அப்படின்னா தான் அப்படின்னு. ஓகே, ஐ அக்செப்ட் இட். பிகாஸ் அது இன் டேர்ம்ஸ் அது வந்து கரெக்டான வே. ஒரு 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 இண்டிவிஜுவல் பர்சன் 182 நாள் வித் ஃபினான்ஷியல் இயரில் இருந்தாங்க தான் அவங்க என்ஆர்ஐயாக கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் டாக்ஸேஷன் அப்படின்றதுக்கு. ஓகே, ஐ அக்செப்ட் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலிடேஷனான கமெண்ட் கொடுங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்க எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வருத்தப்பட போகிறதே கிடையாது. நான் உங்களை நினச்சி பாவம் தான் படுறேன். இன்னும் அறியாமல் எத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்றது. ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்ஆர்ஐ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் வெளிநாட்டில் போய் 182 டேஸ் அதுக்கு மேலே ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த என்ஆர்ஐ அப்படின்றது யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனி பர்பஸ், ஒர்க், ஸ்டடி, எனி அதர் பர்பஸ், எதுக்காக அவங்க இந்தியாவை விட்டு போய் அப்ராடில் ஸ்டே பண்ணியிருந்தாலுமே அவங்க கன்சிடர் ஆஸ் அ என்ஆர்ஐ. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ அக்கௌண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் மொத்தம் 2 அக்கௌண்ட் இருக்குது, என்ஆர்இ, என்ஆர்ஓ. என்ஆர்ஓ அப்படின்றது என்னன்னாக்கா நான் ரெசிடென்ஸ் ஆர்டினரி, என்ஆர்இ அப்படின்றது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம லோக்கல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. லைக் நம்ம லோக்கலில் வந்து நமக்கு ஏதாவது இன்கம் வரும், நம்ம யாருக்காவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நமக்கு யாராவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் அமௌண்ட் எல்லாத்துக்குமே டேக்ஸபிள். என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா நீங்கள் ஃபாரினில் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது, அது டேக்ஸ் ஃப்ரீ மணி. ஸோ அப்படின்ற போது நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்தால் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுன்றது காமன், அதில் 2 அக்கௌண்ட் இருக்குது, என்ஆர்இ, என்ஆர்ஓ. ஸோ இதுதான் இந்த அக்கௌண்ட்டோட டைப். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்கள் பேங்க்கில் கேளுங்க, ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ஆர்ஐ அக்கௌண்ட்னா என்ன, இதில் என்னென்ன ப்ரொசீஜர். இது இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கேன், நம்ம ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாகவும் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாறிடும். அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வரும், என்ஆர்இ அக்கௌண்ட்டாக வரும். ஸோ இது கால்ட் அஸ் எ என்ஆர்ஐ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்னா என்ன, இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் என்ன ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஃபைனு, 5000 ரூபா ஃபைனு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். எஸ், இட்ஸ் எ லா ஆஃப் இந்தியா, இட்ஸ் எ ரூல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த ரூல் இந்தியாவில் இன்னும் இருக்குது. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், லிங்க் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னோட கன்சர்ன், என்ஆர்ஐயாக இருக்கிற யாரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி டே பை டே ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, டே பை டே வந்து லா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, டே பை டே வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் இன்னும் ரூல்ஸை டைட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் எவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக. இப்போ என்ஆர்ஐயை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ என்ஆர்ஐ இருந்துட்டு யாரெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சு இன்றைக்கி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றி அதில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வியுமே வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்கிறீங்க, அதனால் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் ஃபன்னியாக கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்லாம் போடலாமா போடக்கூடாதுன்னு தெரியாமல் கூட போட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கேயும் நீங்கள் தான் மாட்டுவீங்க. ஓகேங்களா? இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்ஐ பீப்புள் யூஸ் பண்ணி அதில் வரக்கூடிய பின்விளைவுகள் என்னென்னு தெரியாமல் தான் எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சரி தப்புன்றது எனக்கு தெரியாது. ஆஸ் அ என்ஆர்ஐ இருந்தால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆஸ் அ கவர்மெண்ட் லா.
அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். அது யூஸ் பண்ணால் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறேன், அதுவும் கேட்காது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே நான் 6 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், லட்சக்கணக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன புதுசாக வந்தது நடக்கும். இது புது ரூலே கிடையாதுங்க. காலகாலமாக நம்மளோட இந்தியன் லாவில் இருக்கிற லாவை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், நீங்கள் போய் வெரிஃபை பண்ணுங்கள். இல்லை இவன் ஃபேக் நியூஸ் சொல்கிறான், இவனை ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னா ஃபார் மீ நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், என்ன கண்டென்ட் கொடுக்குறேன், எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றது. அதை பற்றி கமெண்டில் போட்டுக்கிட்டு இட்ஸ் ஓகே, அது உங்களோட தாட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் உள்ள ரூல்ஸ். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றதுக்கான விளக்கம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ஆர்ஐ இருந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் வரும். அது எப்படி வரும், ஏன் வரும்லாம் எனக்கு தெரியாது. ஆஸ் ஐ என்ஆர்ஐ இருந்து நம்ம ஒரு இந்தியன்ஸாக இருந்தால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக் லா. அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதில் அந்தந்த ஃபைன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதைத்தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் உங்களோட சாய்ஸ். நான் அதை வந்து நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு நான் சொல்ல முடியாது, பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா அந்த வீடியோவை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவும் பிடிக்கலையா, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கூட நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ. ஓகே ப்ரோ, நான் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இல்லை, ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, யூஸ் பண்ணல அப்படின்னா பெட்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த 2024 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கேமுன்றது பெரிய பூமில் போயிட்டுருக்கு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்கேமுக்கு இதை எப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போய் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸ்கேமு. ஸோ நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்க பாருங்கள். அப்படி இல்லை இவன் ஃபேக்கு, இவன் பொய் சொல்கிறான், இவன் வளர்றான், பானா சூனா தேனா ஊனா என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது என்னை எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, நம்மளை பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.